இணைவுகள் அப்படின்னு ஏற்கனவே பேசியிருந்தோம். அதுல சந்திரன், சனி இணைவு இருந்தா என்ன மேம் பண்ணணும்? கரெக்ட். சூப்பர் கேள்வி. இந்த சந்திரன், சனி தான் நெறைய பேர் புனர்பூ தோஷம், புனர்பூ தோஷம் உனக்கு கல்யாணம் ஆகாது நெறைய ஒமிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனா நெறைய பேர் ஜாதகம் பார்க்க வந்தவங்கள சந்திரன், சனி இப்படி இருக்குது. எனக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சொல்றாங்க. நீங்க பாருங்க மேம் உங்களுக்கு நான் நெறைய YouTubeல பார்த்தேன் உங்களைய. நீங்க பார்த்து எனக்கு ஏதாவது ஒரு ரெமெடி சொல்லுங்கன்ட்டு வந்தா அப்படி ஒருத்தர். இது எங்க ரிலேஷன்ல தான் ஒரு பையன் இது. சரியா? அப்புறம் அந்த பையன் என்னன்னு அப்படி நாங்க வந்து எப்பவுமே சொந்தக்காரங்களுக்கு ஜாதகம் பார்க்கறதே இல்ல. ம். அப்ப அவன் ஆன்லைன்லயே நேர்ல வந்தா தெரிஞ்சு போயிரும் அப்படின்ட்டு ஆன்லைன்லயே பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எங்க ரிலேஷன்னு சொன்னான் என்கிட்ட. இப்ப சந்திரன் சனின்னா தயிர் சாதம் அம்பாளுக்கு புரியுதுங்களா? நெய்வேத்தியம் பண்ணணும். அல்லது சந்திரன் சனி இணைவு இருக்கிறவங்க தயிர் சாதம் தானம் பண்ணணும். ம். இந்த மாரி தானம் பண்ணுங்கன்னா 8 தடவ தான். சனி பகவான்னா 8 தான். புரியுதுங்களா? 8 8 தடவ நீங்க தானம் பண்ணுங்க அம்பாள் கோயிலுக்கு. அல்லது வெளிய தானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது நானு. அவங்க வந்து 1 முறை செஞ்சு, 2 முறை செஞ்சு அவங்களுக்கு கல்யாணம் நடக்கல. 8 தடவ பண்ணி அப்புறம் தான் அவங்களுக்கு கல்யாணம் நடந்தது. இந்த மாரி இணைவுகள வச்சு பரிகாரம் சொல்லுவேன் நான். கல்யாணத்துக்கு உண்டான பரிகாரம் எப்படின்னா, இந்த லட்சக்கணக்குல, கோடிக்கணக்குல பரிகாரம் பண்ண தேவையே இல்ல. ரூ. 1000 கூட பரிகாரம் பண்ண தேவையில்ல. ஒண்ணும் இல்ல. இந்த பரிகாரம் இந்த கோவில்ல போய் நம்ம உணவு தானம் குடுத்தாலே அவங்களுக்கு வந்து காரியம் சக்சஸ் ஆயி நல்லபடியா நடந்துருது. 7ல செவ்வாய் இருந்தாலும் துவரம் பருப்பு சாதம் குடுக்கலாம். கோவில்ல போய் 7ல செவ்வாய் 8ல செவ்வாய் இருந்தாலும் துவரம்பருப்பு சாதம் போய் கோவில்ல குடுத்தாங்கன்னா, அது செய்யணும் கரெக்ட்டா செய்யணும். என்னன்னா, அவங்களுடைய பர்த் சார்ட் பார்த்து, அவங்களுடைய யோகாதிபதி நாள் பார்த்து, அரசு வேலையில அதாவது பஞ்சபட்சியும் பார்த்து, அரசு வேலையில அப்புறம் கர்ண பகவானையும் கும்பிடணும். இந்த மாரி எல்லாம் அவங்க பர்த் சார்ட் பார்த்து செஞ்சா மட்டும் தான் அவங்களுக்கு கல்யாணம் சீக்கிரம் கூடி வரும். நெறைய விஷயங்கள் நெறைய சக்சஸ் குடுத்துருக்கு. எல்லாருமே ஆச்சரியப்பட்டுருக்காங்க.